18 மார்ச் 2026 தவக்காலத்தினுடைய 4ஆம் வார புதன். நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சிமக்கு. அதிகாரம் 5, இறை வசனங்கள் 17 30 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல், கடவுளை தம் சொந்த தந்தை என்று தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறுகிறார், மகன் தாமதமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்க. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தந்தை மேல் கொண்ட அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்புவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கு தீர்ப்பளிப்பதில்லை, தமக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பதைப் போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்தார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள், ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்து விட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அப்பொழுது கேட்போர் வாழ்வு என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பதை போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாய் இருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இதை பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்பொழுது கல்லறையில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர் தெழுவர், தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்புக்கு பெற உயிர் தெழுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியோரின் விருப்பத்தையே நாடுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைய நாளில் நாம் நினைவு கூறுகின்ற புனிதராக தூய சிரில் திகழ்கிறார். தூய சிரில் இருந்த காலகட்டத்தில் எருசலேமில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் உணவின்றி பட்டினியில் தவித்தார்கள். இதை பார்த்து சிரில் ஆலய உடைமைகளை விற்று அதிலிருந்து கிடைத்த வருமானத்தை கொண்டு மக்களுடைய பசியை போக்கினார். இதை பிடிக்காத ஒரு சில தலைவர்கள் சிறில் ஆலய சொத்துக்களை வீணடிக்கின்ற என்று குற்றம் சுமத்தினார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு அளித்த பதில், திருச்சபையும் மக்களும் வேறு வேறா என்ன? மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதற்கு திருச்சபையின் ஆலயத்தின் உடைமைகளை விற்று கொடுப்பதிலே என்ன தவறு இருக்கிறது என்று கூறினார். இதற்கு அவருடைய எதிரிகளால் ஒன்றும் பேச முடியவில்லை. நல்ல மனதோடு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கின்ற பொழுது அதற்கு எதிராக ஒரு சிலர் பேசி திரிவார்கள். அத்தகையோர்களுக்கு நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும் என்று புனித சிறில் வாழ்வில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியானது நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆக நாம் இதை இன்றைய நாளில் அவரிடத்திலிருந்து பாடமாக கற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மகிமையை, ஆண்டவருடைய இரக்கத்தை பிறருக்கு உதவிட இன்றைய நாளில் ஜெபிப்போம். தூய சிறில் வழியாக இறை நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு அந்த காலத்துடைய சட்டத்தை மீறியதற்காக குற்றம் சாட்டப்படுகிறார். ஆனால் அவர் அதை தன்னுடன் இருக்கின்ற தெய்வீக உறவை, தந்தை இறைவனுக்கும் தமக்கும் உள்ள அன்பை வெளிப்படையாக பிரகடனம் செய்வதை தான் இன்று நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். அது நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற ஒரு செய்தியாகும். அந்த குலத்தருகே நலமாக்கிய பிறகு ஓய்வு நாளில் இதை செய்வதாய் குற்றம் என்று சுமத்துகிறார் அந்த காலத்து யூத தலைவர்கள். அதற்கவை என் தந்தை இதுவரையிலும் செயலாற்றி வருகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்று பதிலளிக்கிறார்.
கடவுள் உலகை படைத்துவிட்டு ஒதுங்கி இருப்பவர் அல்ல. அவர் ஒவ்வொரு நொடியும் உலகை தாங்கி பிடித்த அன்பினால் வழி நடத்துகிறார். நம்முடைய விசுவாசம் ஞாயிற்றுக்கிழமை சடங்குகளோடு முடிந்துவிடக் கூடாது. கடவுளின் குணமளிக்கும் மற்றும் புதுப்பிக்கும் பணியில் தொடர்ந்து நாள்தோறும் நாம் பங்கேற்க வேண்டும் என்பதே தான் இதனுடைய அழைப்பு. இயேசுடைய வார்த்தைகளையே மிகவும் தாழ்மையான பகுதி தான், தந்தை செய்வதை காணாமல் மகன் தானாக எதுவும் செய்ய இயலாது. தந்தையின் மீது அவர் முழுமையாக சார்ந்திருப்பதை இதை வெளிப்படுத்துகிறது. நாம் எவ்வளவு தூரம் கடவுளை சார்ந்திருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போமா? நாம் என்னுடைய வாழ்க்கையில் எஜமானிகள் என்று நினைத்து செயல்படுகின்ற பொழுது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று வாழ்கின்ற பொழுதுதான் கூடிய சீக்கிரத்தில் மனசோர்வில் நாம் பாதிக்கப்படுகிறோம். இயேசு நம்மை ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைக்கிறார். அது நம்முடைய சுயநலத்தை நம்பாமல், நம்முடைய சொந்த பலத்தை நம்பாமல், இறைவன் அருள்பாயும் கருவிகளாக மாற நாம் தயாராக வேண்டும். இயேசு இருவகை வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். ஒன்று உடல் சார்ந்த வாழ்க்கை, மற்றொன்று அவருடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கப் போகின்ற நிலை வாழ்வு. தீர்ப்பு என்பது பயமுறுத்துவதற்காக அல்ல, மாறாக உண்மையை நிலைநாட்டவே இயேசு அவ்வாறாக குறிப்பிடுகிறார். தீர்ப்பு, அவருடைய தீர்ப்பானது நீதியானது என்று. ஆக ஆண்டருடைய வழியில் நடப்பவர்களுக்கு இதை பற்றிக்கான பயமும் தளர்ச்சியும் நடுக்கமும் தேவையில்லை. மாறாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற நீதியை, நேர்மையை, மன்னிப்பை, அன்பை, இறைவனை போன்று நாம் பிறருக்கு காட்ட வேண்டும். இயேசு நம்முடைய உள்ளத்தில் காயங்களையும் போராட்டங்களையும் அறிந்தவர். வாழ்வு தரும் குரலை கேட்கின்ற காலம் வருகின்ற பொழுது வந்திருக்கிறது. அது ஏற்கனவே ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அந்த காலம்தான் ஒவ்வொரு முறையும் நாம் இறைவனை சந்திக்க வருகின்ற, இறைவனை பற்றி சிந்திக்க வருகின்ற நேரத்தை குறிக்கிறது. ஆகவே அந்த நேரத்தை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது, ஜபத்தை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது நிலை வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. இது கல்லறையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய இதயத்தில் மடிந்து போயிருக்கின்ற நம்முடைய நம்பிக்கை, அன்பு மற்றும் நற்பண்புகளை மீண்டும் நாம் உயிர்ப்பிக்க இன்று இயேசுவினுடைய வழியில் நடக்க வேண்டும். நம்மிடம் கேட்பது ஒன்றுதான், அவருடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். இறைவனுடைய குரலுக்கு செவிசாய்க்கின்ற எந்த ஒரு நபருக்கும் வெற்றி இல்லாமல் போனது இல்லை, மகிழ்ச்சி இல்லாமல் போனதில்லை. வெற்றியும் மகிழ்ச்சியும் ஜெயமும் சமாதானமும் அனைத்தையுமே அரையாண்டருடைய குரலை கேட்கின்ற ஒவ்வொரு நபருக்கு வழங்குகிறார். தந்தையின் மூலமாக தந்தையின் விருப்பப்படி எவ்வாறு இயேசு ஒன்றித்து வாழ்ந்தாரோ, நாம் இறை விருப்பத்தோடு இறைவனிடத்தை ஒன்றிணைகின்ற பொழுது ஒரு உண்மையான வாழ்வை நாம் கண்டறிவாக. இந்த தவ காலத்தில் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தி இறை வழியில் நடக்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உமது அன்பை நாளுக்கு நாள் எங்களுக்கு புதிய நாளை தருகின்ற வழியாக அளித்தீரே. அதற்காகவும் கடந்த இரவை பாதுகாப்பாகவும் உடைய வானத்துதர்களுடைய அன்பினால் பராமரிப்பினால் எங்களுக்கு அளித்தீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நாளையும் எங்களையும் எங்களுடைய ஒவ்வொரு பணிகளையும் சிந்தனைகளையும் செயல்களையும் ஆண்டோடு உமது இரக்கத்தோடு உமது இறை திட்டத்தோடு ஒன்றித்திருக்க எங்களுக்கு உதவியாக வாரும். என் தந்தை இதுவரை செயலாற்றி வருக என்று கூறியதைப் போல இன்று எங்களோடு இருந்து செயலாற்ற வேண்டும். ஆண்டவரை, நீர் எங்களோடு தங்கியிருப்பது என்று நினைக்கின்ற பொழுதே ஆண்டவரை உமக்கு நன்றி கூறுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரை, மகன் இயேசுவை முற்றிலும் சார்ந்து வாழ்ந்ததைப் போல ஒவ்வொரு நாளும், குறிப்பாக இந்த ஒரு நாளில் அனைத்து நொடிகளையும் நிமிடத்தையும் நாங்கள் உம்முடன் சார்ந்து வாழ எங்களுக்கு உதவியாக வர, எங்களால் தானாக எதுவும் செய்ய இயலாது என்ற ஒரு மனத்தாழ்மையை எங்களுக்கு அளித்து ஆண்டவர் எங்கள் சுய பெருமைகளை அகற்றி உம்முடைய திருவுளத்தின்படி நாங்கள் நடந்திட எங்களுக்கு உதவியாக வாரும். உடைய குரலுக்கு செவிசாய்க்கின்ற ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும். மரண நிலையிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்கின்ற ஒரு அழைப்பினை அளித்தீரே. எங்களுடைய உள்ளத்தில் உள்ள கவலைகளையும் சோர்வுகளையும் நீக்கி ஒரு புதிய உயிர்ப்பையும் உற்சாகத்தையும் தாருமாண்டர். இன்றைய நாளில் நற்செய்தி வழியாக தீர்ப்பை பற்றி அளித்தீரை. தீர்ப்பினுடைய நீதியை நேர்மையை பற்றி முழங்கினீரை. எங்களுடைய குடும்பத்தில்
இந்த தவக்காலத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும் அவர்களுடைய மன்னிப்பிற்காகவும் அவர்கள் மீது இரக்கம் காட்டி நித்திய பேரின்ப வாழ்க்கையை அவள் கழிக்கும்படியாக முடிவில்லா ஒளியில் எங்கள் குடும்பத்தை, எங்கள் நண்பர்கள், எங்களுக்கு முன்பு சென்றவர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திர சலத்திற்கென்ற ஆன்மாக்கள் அனைவருக்குமே, ஆசில்லா குழந்தைகள் அனைவருக்குமே ஆண்டவரை உமது முடிவில்லா ஒளியை அவர்கள் மீது பொழிந்து ஒவ்வொரு நபர்களுடைய பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் ஏற்றபடி உமது இரக்கத்தின் அவளை மீட்டெடுத்து ஆன்மீக வீட்டிற்கு அழைத்து செல்லும் ஆண்டவரே. ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்கள், நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆன்மாக்கள் அனைவரிலும் இறைவனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தின் நிலைப்பார எல்லா விதமான வல்லமையையும் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் பொழிந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.